இன்னைக்கு நம்ம ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஜேர்னியில் 6 ட்ரேட் எடுத்தேன் டோட்டலாக. 3 ட்ரேட் வந்து கோல்டு ஸ்கேல்பிங் பண்ணேன், 3 ட்ரேட் வந்து யூஎஸ்டி ஜேபிஒய், ஜிபிபி யூஎஸ்டி, அப்புறம் ஏயுடி ஜேபிஒயில் ஆடினேன். இந்த 3 ஃபாரெக்ஸ் பேர்ஸும் எதிர்பாராத விதமாக லாஸில் போயிடுச்சு. நான் வந்து தப்பான மார்க்கெட் டைரக்ஷனில் ட்ரேட் பண்ணிட்டேன். என்னோட கோல்டு ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி வந்து நல்லா ஒர்க் ஆகுது. பட் ஆனால் என்னோட எஸ்எல்லை தூக்கி பிரேக் ஈவன் வைக்கிற பழக்கத்தினால அதில் வந்து 2 ட்ரேட் வந்து பிரேக் ஈவன் ஆயிடுச்சு, ஒரு ட்ரேட் வந்து எஸ்எல்ஏ அடிச்சிருச்சு. நம்மளோட பிஎன்எல் வந்து $39 லாஸு. இன்னைக்கு ஒரு ரெட் டே தான், பட் பரவாயில்ல. காப்பி ரைட்டிங் சீக்ரெட்ஸ் புக் படித்தேன். இந்த சாப்டரில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஒரு சேல்ஸ் காப்பி இருக்குன்னா அந்த சேல்ஸ் காப்பியில் அதோட ஹெட்லைனு, அதோட பாடி, அதோட மற்ற கண்டென்ட் எல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கும். அதில் வந்து ஒரே ஒரு வேரியபிளை மட்டும் சேஞ்ச் பண்ணி திரும்பவும் அதை ஹிட் பண்ணி பார்க்கணும். மல்டிபிள் வேரியபிள்ஸை நம்ம வந்து மாற்றக்கூடாது. ஒரே ஒரு வேரியபிளை மாற்றி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நிறைய டைம் டெஸ்ட் பண்ண தான் நமக்கு வந்து அந்த சேல்ஸ் லெட்டர் வந்து பூஸ்ட் ஆகுதா இல்லையான்றது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்படின்றத இந்த சாப்டரில் சொல்லியிருக்காங்க. என்னோடய ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஜேர்னியை பார்க்கணுன்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க.